ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. ಅದರ ಪ್ರಕಾರ ನಾವು ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡುವಾಗ, ಆತನನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಾಗ ಆತನಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗಿದೆ ಎಂಬುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ನಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸುತ್ತದೆ. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு மிக இஷ்டமானது மாத்திரமல்லாமல் அது நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்பதையும் இங்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாட்களிலே உலகமே பயந்து கொண்டிருப்பது மரணத்திற்குத்தான். ஆனால் இந்த மரணத்தை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் நான் 1993 நவம்பர் 8ஆம் தேதி இரவு அவர் என்னை இணைத்துக் கொண்டார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். ಪ್ರೇರಿತರೆ, ಇವತ್ತು ಲೋಕವೇ ಮರಣವನ್ನು ಕಂಡು ಅಂಜುತ್ತಾ ಇದೆ. ಆದರೆ ಮರಣವನ್ನು ಗೆದ್ದಾತನು ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. ಆತನ ಬಳಿಗೆ ನಾನು 1993 ನವೆಂಬರ್ 8ನೇ ತಾರೀಕು ರಾತ್ರಿ ಆತನು ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡನು. ಆತನ ಬಳಿಗೆ ನಾನು ಬಂದೆ. ಇವತ್ತು ಈ ಮರಣ ಭಯದಿಂದ ನಾವು ಹೊರಗೆ ಬರಬೇಕಾದರೆ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದರಲ್ಲಿಯೇ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಹುಟ್ಟುತ್ತದೆ. ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಮೊದಲನೆಯದಾಗಿ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರಿಕೆ 2:15ನಲ್ಲಿ ನಾವು ஓதுவதாದರೆ, எபிரேயர் 2:15 நாம் வாசிப்போம் என்றால், இப்படியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2:15 நாம் பார்ப்போம் என்றால் இப்படியாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி மரணம் அல்ல. இந்த உலகத்தினுடைய கடைசி என்பது உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. ಮರಣ ಭಯದ ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ದಾಸತ್ವದೊಳಗಿದ್ದವರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೂ ಅವರಂತೆ ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಯಾದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ நாம் அப்படியாகவே நாம் இப்ரியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2:15 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் அனைவரும் இப்பொழுது நமது கர்த்தராகிய ஆண்டவரை முழு மனதோடு நாம் துதிப்பதற்கு முன் செல்வோம். அப்படி செல்வதற்கு அவர் உயிரோடு எழுந்ததை நாம் நினைத்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை தான் மரணத்தில் இருந்தும் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு மிகப்பெரிய ನಂಬಿಕೆயை கொடுக்கும். ಈಗಲೂ ನಾವು ಆ ದೇವರನ್ನು, ಆತನನ್ನು, ಜೀವದಿಂದ ಎದ್ದವನನ್ನು ಸ್ಮರಿಸಿ ಹಾಡೋಣ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಅವಾಗ ಆತನ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡು ಈ ಮರಣ ಭಯದಿಂದ ಹೊರಗೆ ಬರಬಹುದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸೋಣ. ಯಾಕೆಂದರೆ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಎದ್ದು ಬಂದ ಆತನು ಆತನೇ. உம்மை ஆராதனை செய்கிறோம்.
Our
5 ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய உயிருக்கு நாம் பயப்படுவதை தள்ளி வைப்போம். ஏனென்றால் யோவான் 11:25 ಯೋಹಾನ್ 11:25 ಪ್ರಕಾರ ನಾವು ಮರಣಕ್ಕೆ ಭಯಪಡುವುದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸರಿಸಿಡೋಣ. ಯೇಸು ಆಕೆಗೆ, ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು ಸತ್ತರೂ ಬದುಕುವನು, ಮತ್ತು ಬದುಕುತ್ತಾ ನನ್ನನ್ನು ನಂಬುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಎಂದಿಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ. ಇದನ್ನು ನಂಬುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳಿದನು. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ಪ್ರಿಯವಂತವರೇ, ನಮ್ಮ ಜೀವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೊಲೋಸಿಯರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. நமது ஜீவன் கிறிஸ்துவில் பிதாவாகிய தேவனில் அடக்கமாயிருக்கிறது என்று. நாம் பிதாவாகிய தேவனுடைய பலத்த கரத்திற்குள் பத்திரமாயிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே இப்பொழுது நாம் தமிழிலே ஒரு பாடல், ಆದ ಕಾರಣ ಈಗ ನಾವು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. என் உயிரான 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 இயேசு என்ற பாடலை நாம் பாட இருக்கின்றோம். இந்த பாடலை பாடும் பொழுது நாம் நிஜமாகவே நமது ஜீவனை தேவனுக்குள் இருக்கிறது, ஜீவன் தேவனுக்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக ஒப்புக்கொண்டவர்களாய் நாம் பாடுவோம் இந்த பாடலை. Oh
இந்த சாயங்கால வேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. எங்கள் மூலமாக இன்னும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிறேன். அதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரே, 24 ಜೀವನಕ್ಕೆ ಇರುವುದು ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆ. ಇನ್ನೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ನಿನ್ನ ಉದ್ದೇಶ ಇದ್ದಿದೆ. ಆದ ಕಾರಣ ಪ್ರತಿದಿನ ನಮಗೆ ಜೀವವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡು. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ನಮಗೆ ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಮಹಾ ದೊಡ್ಡ ಸೌಭಾಗ್ಯ ಸ್ವಾಮಿ. ತೀರಿ ಹೋದವರು ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. மரித்தவர்கள் உம்மை துதிப்பதில்லை என்று ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது. உம்மை ஆராதிப்பதற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. எங்களுக்கு துதிப்பதற்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை உம்மை நாங்கள் மகிமையும் படுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையே வாஞ்சிக்கிறோம். சங்கீதம் 119:25 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். சங்கீதம் 42:1 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். ಕೀರ್ತನೆ 42:1 ನಾವು ಹೀಗೆ ಓದುತ್ತೇವೆ. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ದೇವರೇ, ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆಯು ನೀರಿನ ತೊರೆಗಳನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನನ್ನ ಮನವು ನಿನ್ನನ್ನು ಬಯಸುತ್ತದೆ. ಪ್ರಿಯವಾದವರೇ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ದೇವರ ಹತ್ತಿರ ಹೋದರೂ அது நமக்கு சாலது. இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு எவ்வளவு பக்கத்தில் சென்றாலும் அது நமக்கு போதாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே
திருப்தி என்பது தேவனை தவிர, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் பக்தியில் இருப்பதை தவிர வேறு எதிலும் இல்லை என்பதை வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்தவ மேலே ಇಡುವಂತ ಭಕ್ತಿ, ಅದರಲ್ಲಿಯೇ ಸಂತೃಪ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಈಗ ನಾವು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಹಾಡು, மாங்கள் நீரோடை வாஞ்சித்து, இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் ಅದಕ್ಕೆ ಈ ತಮಿಳು ಹಾಡು ಆದ ಮೇಲೆ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ ಎಂಬ ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ನಾವು ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಆದ ಕಾರಣ ಈಗ ತಮಿಳಿನಲ್ಲಿ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ.
தேவனுடைய கோபம் அது கன நேரத்திற்கு மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಸಿಟ್ಟು ಅದು ಕ್ಷಣ ಮಾತ್ರ, ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿ ಅದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. ಈಗಲೂ ಪ್ರಿಯವಾದವರೇ, இப்பொழுது நாம் ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ ಎಂಬ ಹಾಡನ್ನು ನಾವು ಹಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವಾತನಲ್ಲ. ಅದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡವರಾಗಿ ಆತನನ್ನು ஆராதிಸುவது ஒழியது. ஒருவேளை தேவன் நம்மை கைவிட்டது போல் தெரியும் என்றாலும் நாம் தேவனிடத்தில் திரும்ப ஓடி அவருடைய பாதங்களை பிடித்துக் கொள்வது மிக நல்லது. ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದ ಹಾಗೆ ಕಂಡರೂ ನಾವು ಜೀವದಿಂದ ಇರುವ ಕಾರಣ ಆತನ ಬಳಿಗೆ ಓಡಿ ಹೋಗಿ ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಬರಲಿ, ಏನು ತೊಂದರೆ ಬರಲಿ, ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋರಾಡಿ ಆತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದನು, ನೀನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಪ್ರಿಯರೇ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ தேவரನ್ನು கட்டியாகி ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. யாக்கோபை பார்க்கிறோம், தேவனோடு போராடி அவரை பிடித்துக் கொள்கிறார். நமக்கு ஒருவேளை நாம் தேவனை விட்டு அகன்று விட்டோம் என்ற எண்ணம் இருந்தாலும் நாம் உயிரோடு இருக்கின்ற காரணத்தினாலே அவரை ஓடி போய் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை விடுவதில்லை என்று சொல்லுகின்ற அந்த அன்பினாலே அவரை பிடித்துக் கொள்வோம். இப்பொழுது ಬಾಯಾರಿದ ಜಿಂಕೆ. Thank you.
உடல் எனக்கு ஆகாரமானது, நீர் சிந்திய ரத்தம் எனக்கு பாகமானது. இன்றைக்கு நான் இருப்பது நான் மறிக்க வேண்டிய இடத்திலே நீர் மறிப்பதுதான். இப்பொழுதும் எங்களுடைய ஆவியிலே அந்த ஆகாரத்தை, ஆன்மீக ஆகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆலோசனைகள் அனைத்தையும் நீ அறிந்தவராகவும் உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி, உம்முடைய நேரத்தினாலே குறிக்கப்பட்ட தேவத்தினாலே எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக நன்றி. சங்கீதம் 119:25 ಕೀರ್ತನೆ 119:25. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೀಗೆ ಓದುತ್ತೇವೆ. ಕೀರ್ತನೆಗಾರನು ತನ್ನ ಜೀವಿತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಆತನ ಬಯಕೆ ದೇವರಲ್ಲಿ ಇದೆ. ಆದರೂ ಈ ಲೋಕದ ಕಡೆಯಿಂದ ಆತನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಸರಿಸುವುದು ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಕಷ್ಟವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், என்னுடைய இந்த பூலோக வாழ்க்கையிலே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். தேவனே, இதிலிருந்து என்னை விடுவிப்பீரா என்பதாக அவன் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾಣವು ಧೂಳಿನಲ್ಲಿ ಸೇರಿ ಹೋಗುತ್ತದೆ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನಕ್ಕನುಸಾರವಾಗಿ ನನ್ನನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ನಾವು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಇದ್ದರೂ ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಯಾವಾಗಲೂ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇರಬೇಕು. நாம் இந்த பூலோகத்திலே இருந்தாலும் எப்பொழுதும் நமது பார்வை கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமயத்திலும் நாம் தேவனிடத்தில் நமது மனதை திருப்புவதுதான் உத்தமமானது. அதை முழுமையாக செய்வோம். எப்பொழுதும் தமிழிலே ஒரு பாடல், தமிழிನಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡು, பிதாவே நன்றி சொல்கிறோம் என்ற பாடல். இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
ನಾವು ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರೂ ಅದು ಸಾಲದು. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ಮಾಡುವ ಸ್ತೋತ್ರಗಳಿಂದ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. வேதாகமத்திலே இப்படியாக சொல்கிறது, உங்களுடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று சொல்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது கிருபையிலே நீ பலப்படு என்று சொல்கின்றார். ತೀಮೋಥೆಯನಿಗೆ ಪೌಲನು ಪತ್ರ ಬರೆಯುವಾಗ ಕರ್ತನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನೀನು ಬಲಕೊಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை என்பது நம்முடைய அளவுகளால் அல்ல, நம்முடைய யோகியதையே இல்லை, எனக்கு தகுதியே இல்லை என்பதுதான் தகுதி கிருபைக்கு. எனக்கு யோகியன் அல்ல
ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವಲ್ಲವಾ, ಅದುವೇ ಕೃಪೆಗೆ ಯೋಗ್ಯತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கல்வாரி மலையிலே நமக்காக உயிர் கொடுத்த கிறிஸ்துவை பார்ப்பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಅರ್ಪಿಸಿದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡುವಾಗಲೇ ಆ ಕೃಪೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே இந்த தமிழ் பாடல் பலிபீடத்தில் என்னை பரணே, இந்த பாடலை மிஷனரி ஆசீர்வாத யுவ மண்டலி மிஷனரியாக இருந்த மூத்த அண்ணன் பால் தினகரன் அவர்கள் இந்த பாடலை கன்னடத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார். எனவே இந்த பாடலை தமிழிலும் கன்னடத்திலும் நான் உங்களோடு கூட பாடுவதற்கு விரும்புகிறோம். தமிழிலே ஆரம்பித்து திரும்ப கன்னடத்திலும் திரும்ப தமிழிலும் அப்படியாக இந்த பாடலை பாட இருக்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரணே என்று அந்த பாடலை நாம் பாட இருக்கிறோம்.
வாழ்நாளும் நாம் அவரோடுதான். ஜீவனானாலும் மரணமானாலும் நாம் இயேசுவுக்குத்தான் என்பதை பவுல் சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொள்வோம். ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, நாம் இப்பொழுது நித்திய வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நாம் தேவனை விட்டு பிரிவதே இல்லை என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறார். ಜೀವದಿಂದಾಗಲಿ ಮರಣದಿಂದಾಗಲಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇವೆ. ನಾವು ಈಗಲೇ ಆ ನಿತ್ಯ ಜೀವದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಆದ ಕಾರಣ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ಹಾಡನ್ನು ಕೂಡ ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் என்ற அந்த பாடலை பாட இருக்கிறேன்.
இந்த பாடலை நாம் கன்னடத்திலும் பாடுவோம், தமிழிலும் பாடுவோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான் என்ற அந்த பாடலை நாம் முடிந்தவரை கன்னடத்திலும் பாடுவதற்கு முயற்சி செய்வோம். மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மால்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், உம்மால்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். பரத்தினரும் நினதாயே, சர்வரும் நினதாயே, பரத்தினரும் நினதாயே, சர்வரும் நினதாயே. La
ரோமர் 12வது அதிகாரம் 1-2 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ರೋಮ ಬರೆದವರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1 ಮತ್ತು 2. ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವುದಾದ್ರೆ, ನಿಮ್ಮ ಆಸ್ತಿ ಅಲ್ಲ, ನಿಮ್ಮ ಅಂದಸ್ತು ಅಲ್ಲ, ನಿಮ್ಮ வைபவಗಳನ್ನು தேவருக்கு கொட்டரு, அது தேவருக்கு இஷ்டமல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆஸ்தி, உங்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்து, உங்களுக்கு இருக்கின்ற வைபவமான புகழ், இவைகளை தேவனுக்கு அளிப்பதினாலே அது போதாது, அது தேவனுக்கு பிரியமும் கிடையாது. எனவே ரோமர் 12:1-2 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ಮರುರೂಪವಾಗುங்கள். ಆದುದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು ಏನೆಂದರೆ, ನೀವು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿಯೂ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿರಿ. ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் பாட இருக்கின்ற பாடல் கன்னடத்தில் மாத்திரம் இருக்கிறது. நல்ல சாத்விக ஜீவனா என்ற பாடல். என்னுடைய சாந்தமான வாழ்வை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தேவா நான் கொடுக்கிறேன். நான் உமக்கு கொடுக்கும் காணிக்கைகளிலே உம்முடைய பிரீத்திக்கு அது சமம் அல்ல. கர்த்தாவே, நீர் அதை அங்கீகரியும். நல்ல என்னுடைய தாளந்துகள், என்னுடைய திறமைகள் மற்றும் என்னுடைய மௌனமான சிலுவையையும் நீர் அங்கீகரியும் என்பதாக. நான் செய்கின்ற எந்த ஒரு ஊழியமும் உம்முடைய தியாகத்திற்கு அது சமம் இல்லை. குருவே, ஸ்வீகரித்துக் கொள்ளும். அதே போல் என்னுடைய இந்த தாழ்மையான நிலை நிற்கின்ற இந்த நிலையையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கின்ற பாடல் நல்ல சாத்விக ஜீவனா என்ற பாடல்.
நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுப்பதன் மூலமாகவே நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಆತನ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸುವುದರ ಮೂಲಕವೇ ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற இந்த பாடலை பாடி நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ಪ್ರಿಯ ಯೇಸು ನನಗಾಗಿ இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you.
துளிப்பாக மாற்றும் என் ஜீவன் நாட்களெல்லாம் ஜெப வீரனே எழுதும். என் ஜீவன் நாட்களெல்லாம் ஜெப வீரனே எழுதும். இந்த ஆசி பயத்தியெல்லாம் ನನ್ನ ಹೃದಯದ ಮಿಡಿತವಾಗಲಿ. ನಿನ್ನ ಆಸೆ ಬಯಕೆಯೆல்லாம் ನನ್ನ ಹೃದಯದ ಮಿಡಿತವಾಗಲಿ. ನನ್ನ ಜೀವಕಾಲವೆಲ್ಲ ಜಪವೀರನೇ ಇರಲಿ. ಆರಾಧನೆ 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 நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் ಪರಲೋಕ ಪಿತಾವೇ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. தேவனே, இந்த உலகத்திலே மரணம் பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் நீர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே ಎಂದು ಮುழங்கினீரே, ಅದಕ್ಕಾக ಉಮಕ್ಕೆ ನನ್ರಿ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮರಣ ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಹರಡುತ್ತಿದ್ದರೂ ದೇವರೇ, ನೀನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೂಲಕ ಮರಣವೇ ನಿನ್ನ ಕೊಂಡಿಯಲ್ಲಿ, ಪಾದಾಡವೇ ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಜಯವಾಗಿ ಘೋಷಿಸಿದಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, எந்த நேரத்திலும் எங்கெங்கும் ஆலயம் செல்ல முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய உற்சாகமான ஆவியினால் அவர்களை தாங்கும். ದೇವರೇ, ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದಂತೆ ಕಷ್ಟಪಡುವವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ನಿನ್ನ ಉತ್ಸಾಹದ ಆತ್ಮದಿಂದ ಅವರನ್ನು ನೀನು ಬಲಪಡಿಸು. ஆண்டவரே, தங்களுடைய பிரியமானவர்களை இழந்து நிற்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலை கொடுப்பீராக. ಕರ್ತನೇ, ತಮ್ಮ ಪ್ರಿಯ ಸದಸ್ಯರುಗಳನ್ನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಳಕೊಂಡು ನಿಲ್ಲುವವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ஆதரணைಯನ್ನು அவರಿಗೆ ನೀನು கொடு. தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. ಕರ್ತನೇ, ನೀನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಪುನರುತ್ಥಾನದ மகாதொண்ட நம்பிக்கைக்காக நினைக்க ஸ்தோத்திர. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற கடைசி நொடி மட்டும் உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து உம்மிடத்தில் சேர எங்களுக்கு ಉದವಿ செய்யும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಕೊನೆಯ ಗಳಿಗೆಯ ತನಕ ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾದವರಾಗಿ ಬದುಕಿ ನಿನ್ನಲ್ಲಿ ನಾವು ಸೇರಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. ಕರ್ತನೇ, ಈ ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ನಿನ್ನನ್ನು
ಸ್ಮರಿಸಲಿಕ್ಕೆ ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த பாடல்கள் மூலமாக கர்த்தாவே உம்மை நாங்கள் தியானிக்கவும் ஆவியினால் தொடுவதற்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ದೇವರೇ, ಇನ್ನೂ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸು, ಉತ್ಸಾಹಪಡಿಸು, ಉತ್ಸಾಹಿಸು. ಇನ್ನೂ ನಿನಗಾಗಿ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ತೋರಿಸು. உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை காட்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವಂತೆ ನಿನ್ನ ಪಾದಬಳಿಯಲ್ಲಿ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. உமக்கு மகிமை உண்டாகும்படிக்கு உம்முடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கிறிஸ்தன நாமದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು.